பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளை கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கத்த கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை கூட வேதத்திலிருந்து கத்த நம்மோட பேச போகுதான வேத வசனம் Deuteronomy chapter 28 verse 14. வேதம் சொல்கிறது, கத்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் உன்னை மேலாக்க போகிறேன். ஆமேன். இது வரைக்கும் நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு தரமட்டமாக இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியலையே, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அநேக யோசனைகள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாதா, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதான்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை தலையாக்க போகிறேன். ஆமேன். நான் உங்களை மேலே ஆக்க போகிறேன். ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய ஜாதிகள் மத்தியில், என்னுடைய ஜனத்தின் மத்தியில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் ஒரு சீப்பாக என்னை பார்க்குறாங்களே, என்னை ஒன்றுக்கு உதவாதவங்களும் பார்க்குறாங்களே, எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை தம்பி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், இன்றைக்கி அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் உங்களை மேலாக்க போகிறேன். ஆமேன். எந்த காரியத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் குறைப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் கீழாக நீங்கள் நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அதே இடத்துல அதே ஜனங்க மத்தியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாங்களாம் முன்னேற வர போகிறோம், நாங்களும் சொந்த வீடு வாங்க போகிறோம், நாங்களாம் கார் வாங்க போகிறோம், நாங்களும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். பாருங்கள், மனுஷனால் கூடாதது கர்த்தரால் கூடும். ஆமேன். ஒரு மனுஷனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கர்த்தருடைய கையில் இருக்குதுங்க. ஆக இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, கலங்காத, அநேக காரியத்தை போட்டு யோசிக்காத, நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்கிறாரு, நான் உங்களை உயர்த்துவேன். ஆமேன். நான் உங்களை தலையாக வைப்பேன். ஒரு நீங்கள் நினைக்கலாம், அநேக வருஷமாக இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு ஒரு ப்ரமோஷன் இல்லை, எனக்கு ஒரு சம்பளத்தில் ஒரு ஹைக் இல்லை, எதுவுமே இல்லையே, அதே ஒர்க்கராக தான் இருக்கிறேன், அதே லேபராக தான் இருக்கிறேன். ஆண்டு சொல்கிறாரு, அதே இடத்துல நான் உன்னை உயர்த்தி வைப்பேன், நான் உன்னை எஜமானாக மாற்றுவேன். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? இது பெரிய வார்த்தை இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் எந்த தரித்திரத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார், நானே உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உங்களை தலையாக்க போகிறார். யாரெல்லாம் உங்களை பார்த்து, ஐயோ அவன்லாம் முன்னுக்கு வரவே மாட்டான்ப்பா, அவன்லாம் நம்மள மாதிரி ஆசீர்வாதமாக இருக்க மாட்டான்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கு காட்டிலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவங்க பார்த்து பொறாமைப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? சுபிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை ஏசப்பட சொல்லுங்க. விசுவாசம். ஆண்டவரே, நீங்கள் தானே ஏசப்பா சொன்னீங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. இந்த வாக்குத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் பிடித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். சுபிக்கலாமா? ஆண்டவரே, இது இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஏசப்பா, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாகாமல் மேலாகும் வார்த்தையின்படி அப்பா, இதோ இந்த வாழ்க்கை ஏசப்பா, இந்த வார்த்தை விசுவாசி நம்பி சுபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் நீங்கள் பார்க்குவீராக. எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டு இருக்கிறாங்களோ சுவாமி அப்பா, எந்தெந்த இடத்துல சப்பா தாழ்த்தப்பட்டு இருக்கிறாங்களோ அதே இடத்துல ஆண்டவரே அப்பா, அவங்க தலைகை சப்பா நிமர பண்ணும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த இடத்துல அவங்களை ஆசீர்வதிக்கபடியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜாதிக மத்தியில் கர்த்தர் ஆசீர்வதிக்கபடியா நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.